தமிழ்நாட்டில் கடந்த ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி 17வது சட்டப்பேரவைத் தேர்தல் வெற்றிகரமாக நடைபெற்றது. நடைபெற்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பெரும்பான்மை பெற்று திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்தார். 59 ஆண்டுகால திராவிட கட்சிகளின் ஆட்சி தமிழ்நாட்டில் நீடித்து வந்த நிலையில் தற்போது அந்த பெரிய கட்சிகளை பின்னுக்கு தள்ளி தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பொறுப்பேற்றுள்ளார். இதனால் மக்களின் எதிர்பார்ப்பும் அதிக அளவில் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி புதன்கிழமை 2026-27ஆம் ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. தமிழக வெற்றிக் கழக அரசு தாக்கல் செய்யும் முதல் பட்ஜெட் என்பதால் பொதுமக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. முன்னதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதேபோல வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும், ஏழை பெண்களின் திருமணத்திற்கு 1 பவுன் தங்கம் மற்றும் உதவி வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. மேலும் விலையில்லா சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கப்படும் என்றும், ஒவ்வொரு வீட்டிற்கும் 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்றும், ரேஷன் பொருட்கள் வீடு தேடி விநியோகிக்கப்படும் என்றும் தேர்தல் அறிக்கைகள் பல்வேறு வாக்குறுதிகள் இடம்பெற்றிருந்தன. இதையடுத்து முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்காக கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக துறை வாரியாக ஆலோசனைக் கூட்டங்களை முதலமைச்சர் விஜய் நடத்தினார். ஒவ்வொரு துறைக்கும் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டு முடிவுகள் எடுக்கப்பட்டன. தற்போது இந்த ஆலோசனைக் கூட்டங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் 2026-27ஆம் ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட் தயாரிப்பு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. பணிகள் முடிவடைந்ததும் முதலமைச்சரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்படும். பட்ஜெட் தாக்கல் செய்ய இன்னும் 11 நாட்களே உள்ள நிலையில் இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. நிதித்துறை அதிகாரிகள் இந்த பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தற்போதைய அரசுக்கு கடன் சுமை மிகப்பெரிய சவாலாக உள்ளது. ரூபாய் 13 லட்சம் கோடிக்கும் அதிகமான கடன் உள்ள சூழ்நிலையில் கடும் நிதி நெருக்கடிக்கு மத்தியில் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகின்றன. 2025-26ஆம் ஆண்டுக்கான திமுக அரசின் பட்ஜெட்டில் அரசின் மொத்த செலவினம் 4,39,293 கோடி ரூபாயாகவும், வருவாய் வரவுகள் 3,31,569 கோடி ரூபாயாகவும் மதிப்பிடப்பட்டிருந்தது. இதனால் நிதி பற்றாக்குறை 1,06,968 கோடியாக இருந்தது. இதேபோல் 2026-27ஆம் ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டில் மொத்த செலவினம் 4,67,264 கோடியாகவும், வருவாய் வரவுகள் 3,44,575 கோடியாகவும் இருக்கும் என மதிப்பிடப்பட்டிருந்தது. நிதி பற்றாக்குறை 1.21 லட்சம் கோடி ரூபாயாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக அரசு தாக்கல் செய்ய உள்ள தமிழக பட்ஜெட் குறித்து அரசியல் வட்டாரங்களும் பொதுமக்களும் ஆவலுடன் எதிர்பார்த்து வருகின்றனர். கடும் நிதி நெருக்கடியான சூழ்நிலையில் தாக்கல் செய்யப்படும் இந்த பட்ஜெட்டில் தமிழக வெற்றிக் கழக அரசு என்னென்ன புதிய அறிவிப்புகளை வெளியிடப் போகிறது என்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.